போட்டு வதக்கணும். கொஞ்சம் வெங்காயம் கேரட் எல்லாத்தையும் கொஞ்சம் வதக்கணும். நல்லா இதே வாசமாக இருக்கும். நல்ல வாசனை. இந்த கடுகு உளுந்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் இஞ்சி வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி போட்டு செம்ம வாசனையாக இருக்குங்க. நான் அப்படியே சொல்லி காய வச்சிருச்சு. அந்த வதக்கணெல்லாம் எடுத்து இந்த மாவில் போட்டு நம்ம கிளறணும். மாவில் போட்டு நல்லா கிளறணும். அழகாக பந்த மாதிரி வந்துருச்சு. நல்லா செஞ்சு நீங்களும் சாப்பிடணும். காய் சட்னி சாம்பார் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டா உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. தேங்காய் சட்னி எல்லாம் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம சும்மா ஃப்ரீயாக இருக்க போல இட்லி மாவு புளிச்சிட்டா இது மாதிரி பண்ணலாம். இட்லி மாவு புளிக்க வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டு. நீங்கள் பண்ணி பண்ண நல்லாயிருக்கும். துரை யூடியூப் சேனல் சசிகலா துரை.